அனைவருக்கும் காலை நேர வணக்கம். இன்று ஒரு மிக முக்கியமான நிகழ்வு குறித்து பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ் மற்றும் நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேஸ், சேலம் மாவட்டம் ஏற்காடு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நான் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏறக்குறைய 200 வருடங்களுக்கு மேலாக தேயிலை, காப்பி தோட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதில் ஏறக்குறைய 10 to 15 லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இதில் தேயிலை தோட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய களக்காடு மொண்டந்துறை வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் ஆங்கிலேயருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவைகள். அந்த தேயிலை தோட்டங்கள் பின்பு 99 வருட குத்தகைக்காக பிபிடிசி, பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய முகமது அலி ஜின்னா அவர்களுடைய மகள்வழி பேரன் ஆன நுசில்வாடியா அவர்களை தலைவராக கொண்ட பிபிடிசி நிர்வாகத்திற்கு கொடுக்கப்பட்டது. இந்த பிபிடிசி நிர்வாகத்துக்கு உட்பட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் 2500 தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்களாகவும் 5000 to 7000 பேர் பகுதி நேர தொழிலாளர்களாகவும் பணிபுரிந்து வந்தார். ஆனால் அவர்களுக்கு சம்பளம் மிக குறைவாக கொடுக்கப்பட்டது. 1951ஆம் ஆண்டுக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சட்ட விதிமுறைகள் எதுவும் அமலாக்கப்படவில்லை. அந்த தொழிலாளர்கள் அரை கொத்தடிமைகளைப் போல நடத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் ஆதாரபூர்வமாக மத்திய மாநில அரசுகளிடம் 1998ஆம் ஆண்டு நான் சட்டமன்றத்திலேயும் எடுத்து வைத்தேன், மத்திய அரசிடத்திலேயும் தெரிவித்தோம். அதற்கு பிறகு அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்பட்டன. அவருடைய சம்பளம் இப்பொழுது ஏறக்குறைய 490 ரூபாய் வரையிலும் உயர்ந்திருக்கிறது. அவர்களை நடத்தக்கூடிய விதங்களும் தமிழ்நாடெங்கும் மாறின. இந்நிலையில் இப்பொழுது அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய வாழ்வுரிமையை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் விருப்ப ஓய்வு என்ற பெயரில் அங்கு பணிபுரியக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர் குடும்பங்களை சேர்ந்தவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி அந்த நிர்வாகம் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார். இன்று தேதி ஜூன் மாதம் 16ஆம் தேதி. இன்றோடு அங்கு பணிபுரியக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் வேலையை நிறுத்திவிட்டார். அவர்களை அடுத்த 45 நாட்களுக்குள்ளாக அந்த மாஞ்சோலையிலிருந்து அவருடைய இருப்பிடத்தை காலி செய்யவும் அந்த நிர்வாகம் வற்புறுத்துகிறது. இப்பொழுது பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களால் தான் இந்த 8870 ஏக்கர் நிலங்களும் பண்படுத்தப்பட்டு இப்பொழுது அங்கு விளையக்கூடிய தேயிலை தமிழ்நாட்டு மக்களுக்கும் பயன்படுகிறது, அந்நிய செலவாணியும் ஈட்டுகிறது. இது அந்த நிலம் அரசுக்கு சொந்தமான நிலம். தமிழ்நாடு அரசு, இந்திய அரசனுடைய வனத்துறைக்கு சொந்தமான நிலம். 99 வருட குத்தகை வரக்கூடிய 2028ஆம் ஆண்டு ஜனவரியுடன் முடிவடைகிறது.
அந்த நிர்வாகத்துக்கான ஒப்பந்தம் தான் முடிவடைகிறதை தவிர அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அதன் காரணமாக காட்டி நிர்வாகம் வெளியேற்றுவது சட்டத்தில் இடமில்லை. இருந்தாலும் கூட அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை வேண்டுமென்றே பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோடு பிபிடிசி நிர்வாகம் அவர்கள் மீது கத்தியை கழுத்திலே வைத்து சந்த செயினை பறிப்பதைப் போல அவருடைய வாழ்வுரிமையை பறிக்கிறார்கள். அதுவும் 20 வருடம் 25 வருடம் 30 வருடம் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வாக 1 லட்சம் ரூபாய் 50,000 2 லட்சம் கொடுப்பதாக சொல்லிவிட்டு நேற்று தொழிலாளர்களை அழைத்து இப்பொழுது 25% மட்டுமே கொடுக்கிறோம், நீங்கள் காலி செய்துவிட்டு போங்கள், பின்பு அனுப்பி வைக்கிறோம் என்று அதிலேயும் ஒரு மோசடி நடக்கிறது. நான் இவைகளை எல்லாம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விரிவாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். பல அரசியல் கட்சிகளும் ஆங்காங்கே இது குறித்து குரல் எழுப்பியிருக்கிறார். 1965களில் இலங்கையில் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்த நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான பேர் குடியுரிமை நீக்கப்பட்டு கப்பல் கப்பலாக அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் என்று உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் இந்த தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது என்ற காரணத்தினால் அவர்களால் அந்த குளிரான பகுதிகளில் தொன்று இருந்துவிட்டு வெயிலும் அதிகமாக இருக்கக்கூடிய தரைப்பகுதியில் அவர்களால் அகாமடேட் ஆக முடியாது. மற்றும் வேறு விவசாய பணிகளுக்கும் அவர்கள் பழக்கம் இல்லாதவர்களாக இருப்பார். எனவே அவருடைய வாழ வைப்பதற்காக கூடலூர் பகுதியில் நீலகிரி ஊட்டி கோத்தூர் பகுதியில் தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அதேபோல் வால்பாறையிலும் கேன்டி என்ற பெயரில் தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் உருவாக்கப்பட்டு இலங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் இலங்கையில் ஏற்பட்டதை காட்டிலும் ஒரு மோசமான நிலைமையை தொடர்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்கூடிய தொழிலாளர்களை அவருடைய தொழில்நுட்ப இருக்கக்கூடிய 4-5 தலைமுறை இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கை இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில நேரடியாக உடனடியாக தலையிட்டு அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும். பிபிடிசி நிர்வாகம் 1990களில் எப்படி தொழிலாளத்திலே ஈவிரக்கமற்ற முறையிலே நடந்து கொண்டதோ அதே போல அதை காட்டிலும் இப்பொழுது மிக கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநீர் நிறுத்தி விடுவோம், மின்சாரத்தை துண்டிப்போம் என்றெல்லாம் அவர்கள் இப்பொழுது அச்சுறுத்தப்படுகிறார்கள். எனவே இதெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை மீறல். எனவே தான் இப்பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி, இந்த பிபிடிசி நிர்வாகம் குத்தகை முடிந்தால் அதை தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகமே எடுத்து நடத்தி தொழிலாளருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும். எனவே இது குறித்து நாளை இன்னும் 2-3 நாட்களில் தமிழ்நாடு சட்டமன்றம் 20ஆம் தேதி கூட இருக்கிறது. அதிலே பிரச்சனையை எழுப்பி இது மாநில அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அதே போல தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே பிற அரசியல் பாராது தமிழ்நாடு சட்டமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இதனுடைய உண்மைத்தன்மையை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இன்னொன்று அந்த தேயிலை தோட்டங்கள் 99 குத்தகைகளிடம் அது காப்புக்காடு ரிசர்வ் ஃபாரஸ்ட் 8800 ஏக்கர் நிரப்புறது 2028 அதுக்கான ஒப்பந்தம் முடிவடையும் என்பது இந்த அரசுக்கு தெரியும், அந்த நிர்வாகத்துக்கு தெரியும். ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி என்று அந்த நிலத்தை 50 கோடி ரூபாய்க்கு ஹெச்டிஎஃப்சி வங்கியில் அந்த பிபிடிசி நிர்வாகம் அடகு வச்சு கடன் வாங்கிக்கிறாங்க. இதுக்கு உடந்தையாக அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார், விஓ எல்லாருமே சான்று அடிச்சிருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு காப்புக்காடுன்னு தெரிஞ்ச பிறகும் அது உரிமையாளர் அவர்கள்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க, அது சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பதிவாளர் அதை பதிவு பண்ணிக்கிறாங்க அந்த அடமான். ஸோ இப்படி பல வேலைகளில் அத்துமீறல் நடைபெற்றிருக்கிறது. அதை இதன் மூலமாக அந்த நிலத்தை தொழிலாளர்கள் வெளியேற்றி விட்டு
மீண்டும் தொடர்ந்து பிபிடி நிர்வாகமே அந்த 8,000 ஏக்கரையும் தன்னுடைய கைவசப்படுத்திக் கொண்டு வேறு ஏதோ தவறான செயலில் ஈடுபடுத்துவதற்காக அந்த தொழில் தோட்டங்களை பயன்படுத்துவதற்குண்டான ஒரு சதி இருப்பதாகவே நான் வந்து கருதுகிறேன். எனவே முதல்ல தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகத்தின் வாயிலாக அந்த ஒட்டுமொத்த தேயிலை தோட்டங்களையும் மாஞ்சோலை தேர்தல் நடத்த வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.